முக்கியமானதொன்றாக நான் மதிப்பது பிறர் சிநேக கட்டளை பற்றி நான் அடைந்த ஆழ்ந்த அறிவு. 2ஆம் கட்டளை முதல் கட்டளைக்கு ஒப்பானது. உன்னை நேசிப்பது போல உன் அயலானையும் நேசிப்பாயாக என்ற ஆண்டவரின் சொற்களின் பொருளை இதுவரையில் அவ்வளவாக நான் சீர்தூக்கி பார்த்ததில்லை. கடவுளை நேசிக்க வேண்டும் என்ற ஒரே ஆவலுடன் வாழ்ந்து வந்தேன். இந்த அன்பில் வேறொரு வாக்கியத்தின் மறைவான பொருளையும் கண்டுபிடித்தேன். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் எல்லோரும் விண்ணரசு அடைவதில்லை. என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள் மட்டுமே அதை கண்டடைவார்கள். நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று கூறி ஆண்டவர் கடைசி இரவு உணவின் போது தம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த புதிய கட்டளையின் வழியாக அவர் தம் திருவுளத்தை எனக்கு வெளிப்படுத்தினார்.